சூப்பரா இருக்கு ப்ரோ. நல்ல காமெடி ஃபேமிலி என்டர்டெய்னர். மதராஜ ராஜாக்கு அப்புறம் ஒரு நல்ல காமெடி படம். எல்லாரும் என்ஜாய் பண்ணி ஃபேமிலியோட பிஎன்சி எல்லாம் சூப்பரா கனெக்ட் பண்ணிப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. இல்ல எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப காமெடியா சூப்பரா படம் ஒர்க் அவுட் ஆச்சு. செகண்ட் ஹாஃப் எமோஷன் பட் கேரி பண்ண விதமா வந்து நல்லாவே கேரி பண்ணிருக்காங்க. இல்ல கிளைமேக்ஸ் யூஸ்வல் கிளைமேக்ஸ் தான். பட் ஆனா காமெடியா ஃபுல் படமும் வந்து சூப்பரா காமெடி அங்கங்க நல்ல நல்ல காமெடிஸ்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. யோகி பாபு காம்பினேஷன், ஜெய் யோகி பாபுவோட காம்பினேஷன் நல்லா இருக்கும். சத்யராஜ் சார் போர்ஷன் நல்லா இருக்கும். சிங்கம்புலி மொட்டராஜேந்திரனோட போர்ஷன்ஸ் என்னன்னா இந்த படத்துல வந்து சின்ன கேரக்டர் கூட பெரிய ஆர்டிஸ்ட் தான் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில வந்து இந்த படம் ரொம்ப பெரிய ஸ்டார் காஸ்டிங்கா இருக்கு. காமெடி ஒன்னு ஒவ்வொரு சீன் பை சீன் காமெடி இருக்கு. சில காமெடிலாம் ஓகே, சில காமெடி ரொம்ப சூப்பரா இருக்கு. அந்த மாதிரி பயங்கரமா இருக்கு. மிக்ஸ்டா தான் இருக்கு. பட் படம் சூப்பரா இருக்கு. எல்லாரும் பார்க்கலாம். ஃபேமிலியோட வந்து எல்லாருமே கன்ஃபார்ம் தேட்டர்ல பார்க்கலாம். இமான் சார் மியூசிக் சூப்பரா இருக்கு. 4 பாட்டுமே சூப்பரா இருக்கு. 4 பாட்டுமே வந்து லாஸ்ட்ல எண்ட்ல இன்னொரு சாங் வருது, அதுவுமே சூப்பரா இருக்கு. பேக்ரவுண்ட் பிஜிஎம் இது ஃபேமிலி என்டர்டெய்னர்னால பேக்ரவுண்ட் பிஜிஎம் மாஸ் அதுமே கிடையாது. சட்டிலான பிஜிஎம் தான். சூப்பரா பண்ணிருக்காங்க. உள்ள சூப்பரா இருந்துச்சு. எல்லாருமே சிரிச்சுட்டே இருந்தாங்க தியேட்டர்ல. எஸ் சூப்பரா பண்ணிருக்காங்க. ஜெய்யனா சூப்பரா பண்ணிருக்காரு. விஜய் சித்துக்காக தான் வந்திருந்தாங்க. விஜய் பத்து பிரதர் தான் அவரு. நல்லா சூப்பரா பண்ணிருக்காரு. நல்லா சூப்பரா பண்ணிருக்காங்க. யோகி பாபு சார் எல்லாமே நல்லா பண்ணிருக்காங்க. சூப்பரா இருக்கு. நல்லா பாருங்க. தேங்க்யூ. ஆசிஸ்வல் தங்கதுரை யோகி அண்ணா எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. எந்த குழந்தை அப்படிலாம் இல்லை, எல்லாமே ஈக்குவலா தான் அந்த மாதிரி தான் சொல்லிருக்காங்க. அதனால ஃபைட் தான் நல்லா. ஓவரால் ஃபேமிலி டைம் மூவி மாதிரி சூப்பரா இருக்கு. எல்லாம் நல்லா பார்க்கலாம். கண்டிப்பா வந்து பார்க்கலாம். சாய்பா சூப்பரா இருக்கும். எல்லா ஆக்டிங்குமே சூப்பரா பண்ணிருக்காங்க. எல்லாமே நல்லா பண்ணிருக்காங்க. படம் நல்லா இருக்கு. பேபி படம் பார்த்தேன், நல்லா இருக்கு. ஜெய் சார் ஆக்டிங் நல்லா இருக்கு. அப்புறம் யோகி பாபா காமெடி நல்லா இருக்கு. அப்புறம் சத்யராஜ் சார் அவர் வர சீன் நல்லா இருக்கு. அவர் எமோஷனலா இருக்கா, ஆனா கிளைமேக்ஸ்ல நல்லா பண்ணிக்கிறார் சத்யராஜ் சார். அப்புறம் மொட்டராஜன் அவரு ஆக்டிங் நல்லா இருக்கு. அவர் வர சீன்லாம் ஜவான் கெட்டப்லாம் போட்டிருக்காரு படத்துல. அவர் மொட்டராஜன் ஜவான் மாதிரி அந்த துணி கட்டி அந்த கெட்டப் சூப்பரா இருக்கும் அவர் காமெடி. அப்புறம் தங்கதுரையான விஜய் டிவி அவரு நல்லா பண்ணிக்காரு. அப்புறம் ஆனந்த் சார் அவரும் நல்லா பண்ணிக்காரு. அவரு ஃபர்ஸ்ட் சின்ன வயசுல வில்லனா பார்த்து இப்ப காமெடியா பார்க்கும்போது நல்லா இருக்கு அவரு. ஆமா, தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்காரு. சின்ன வயசுல வில்லனா பார்த்தோம், இப்ப காமெடியா பார்க்க நல்லா இருக்கு. அப்புறம் படத்துல வந்து குழந்தைகள் வச்சு சப்ஜெக்ட் 2 குழந்தை இருக்கு. ஜெய் அண்ணா யோகி பாபான குழந்தை. அந்த குழந்தை வந்து மிஸ் ஆயிடுது. அந்த குழந்தை வந்து வேற வீட்டுக்கு போயிடுது. ஜெய் அண்ணா குழந்தை வந்து இவங்க வீட்டுக்கு யோகி பாபான வீட்டுக்கு போயிடு. யோகி பாபான வீட்டுக்கு குழந்தை ஜெய் அண்ணா போயிடுது. அந்த குழந்தை இவங்க 2 பேர் பேசி அந்த குழந்தை கண்டுபிடிக்கிறாங்க. இது நல்ல கடத்தலுக்கு பிளான் போடுறாரு மொத்தராஜன் சார். அந்த குழந்தை லாஸ்ட்ல கண்டுபிடிக்கிறாங்க. அந்த குழந்தைய கண்டுபிடிச்சு சேர்க்கிறாங்க. இதான் கதை. டைரக்ஷன் நல்லா இருக்கு. ஸ்கிரீன் பிளே நல்லா இருக்கு. அதே மாதிரி இது கேமராமேனு எல்லாம் ஓகே. டெக்னீஷியன் சூப்பரா இருக்கு. ஜெயண்ணா இப்போ வந்தா ஜெயண்ணா பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி படத்துல எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. ஏகப்பட்ட பட்டாலும் நல்லா நடிச்சிருக்காங்க. படம் வந்து 1 டைம் பார்க்கலாம். சாங்ஸ் நல்லா பண்ணிக்கலாம். 2 சாங் வரும். சாங்ஸ் நல்லா பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் பிஜிஎம்லாம் பரவாயில்ல, ஓரளவுக்கு பரவாயில்ல. சொல்ற அளவுக்கு சத்யராஜ் சார் அதான் ஆரம்பத்தில் ஃபுல்லாக டெரரா இருப்பாரு. கிளைமேக்ஸ்ல வந்து என்னமா கண்ணி இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு காமெடி பண்ணிடுறாரு லாஸ்ட்ல. ஃபேமிலியை பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸும் 1 டைம் பார்க்கலாம். குறிப்பா ஃபேமிலி குழந்தைங்க இருக்கும், இந்த காலத்துல கல்யாணம் வரும், அவங்க எல்லாம் ஃபேமிலியா பார்க்கலாம் 1 டைம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும், ஸ்லோவா போக நல்லா இருக்கும். செகண்ட் ஹாஃப் ரொம்ப காமெடியா இருக்கும் படத்துல. எங்க செட் ஆகாதுக்கா. ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்தா பார்க்கலாம், அமைதியாக உட்காந்து பார்க்கலாம். அது ஜெய் வந்து ஆஸ் யூஷுவலாக நடிச்சிருக்காரு. ஜெய் வந்துட்டு ஏன் இந்த கதையை சூஸ் பண்ணாரு எங்களுக்கு தெரியல. அவருக்கு ஃபேன் பேஸ் இருக்க தான் செய்யறாங்க. அவர் வேற ஒன்றும் நினைச்சு அவர் ஏன் இப்படி ஃபேமிலி தெரியல. அவர் டிஃப்ரெண்டா நடிக்கலாம். டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ். இப்போ சந்தானம் எடுத்துக்கோங்களேன். சந்தானம் வந்து தனியாக பண்ண ஆரம்பிச்சிட்டா ஆர்யாக்காக வந்து காமெடி ரோலும் பண்ண அக்செப்ட் பண்ணியிருக்காரு. இப்போ அவர் வந்து இந்த மாதிரி டிடி ரிட்டர்ன்ஸ் அந்த மாதிரி எதனா மூவிலாம் பண்ணலாம். ஜெய்க்கு நிறைய ஃபேன் பேஸ் இருக்கு. காலேஜ் ஸ்டூடெண்ட் நிறைய பேர் தான். காலேஜ்லேருந்து தான் வரும். ஜெய்காண்டி தான் நாங்கள் வந்தது. ஆனால் வந்து எங்களுக்கு நாட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஃபேமிலி ஆடியன்ஸ் ஃபார் ஓகே, காலேஜ் ஸ்டூடெண்ட் நாட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஆக்சுவலாக என்ன ஒரே கான்செப்ட் தான். ஒரு பசில் ஷெஃப் ஆயிடுது. அந்த பசில கடைசியில் ஒன்னா சேர்றாங்களா இல்லையா கதை. வார்த்தைக்கான மசீல் பார்த்துக்கிறீங்களா? அதே மாதிரி தான் ஃபேமிலி ஆடியன்ஸ் செட் ஆகும்க்கா. உட்காந்து பார்க்கலாம். 2 ஹவர் ஓட்டலாம். 2 ஹவர் ஓட்டலாம். அவங்கள செட் ஆகும்.